ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கக்கூடிய முதல் நாள். ஆமாங்க, ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள் இன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தையுடைய 18ஆம் நாள் கிழமை. அதே போல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சண்டே ரொம்ப ஸ்பெஷலான சண்டேவாக எல்லாருக்குமே அமைந்திருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் சண்டே அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரமானது வந்திருக்கு. அதோடு இன்னைக்கு பௌர்ணமியும் வந்திருக்கு. ஸோ பௌர்ணமியோடு பூச நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் தைப்பூசம் தை பௌர்ணமியாக கொண்டாடப்படுது. தை மாதத்தில் ரொம்ப சிறப்பான நாட்களில் இந்த தினமும் ஒன்று. இன்னைக்கான தைப்பூச தை பௌர்ணமி முன்னிட்டு நிறைய முருகர் கோவிலில் வழிபாடு செய்யப்படும். அம்மன் கோவில்லையும் வழிபாடு செய்யப்படும். இன்றைக்கெலாம் முருகன் கோவிலில் காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் நடைபெறும். அதோடு இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு முழுசாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்தி நிறைந்து காணப்படும். இன்னைக்கான நாளில் ரொம்ப ஸ்பெஷலான பூஜைகள்லாம் செய்யப்படும். ஸோ இன்னைக்கான நாளில் பூஜைகள் செய்யப்படுவதோடு சில பரிகாரங்கள் நாம் செய்யும்போது அது நம்ம வாழ்க்கையை ரொம்பவே மேன்மையாக கொண்டு வரும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கு இன்னைக்கு தை பௌர்ணமியில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இன்றைக்கான தை பௌர்ணமியில் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத முறையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இன்றைக்கி வழிபாடு செய்து பயன் பெறுங்க. நம்மளுடைய மனதில் எழக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் தான் நம்மளுடைய கஷ்டத்திற்கு சந்தோஷத்திற்கு காரணமாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட மனதை செம்மைப்படுத்த வேண்டும் என்றால் சந்திர பகவான் அருள் என்பது வேண்டும். சந்திர பகவான் பரிபூர்ண சக்தி கிடைக்கக்கூடிய நாளாக தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி திகழ்கிறது. இருப்பினும் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த தை பௌர்ணமி நாளான இன்னைக்கு சந்திர பகவானை இப்படி வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் என்பது ஆன்மீக ரீதியாக குறிப்பிடப்படுது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த தை பௌர்ணமி வழிபாடை நான் சொல்கிறத மறக்காமல் செய்து பலன் பெறுங்க. சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுடைய மனம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் என்றாலும் சந்திர பகவான் நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் சிவபெருமானுடைய அருளையும் சேர்த்து பெற முடியும். மேலும் விநாயக பெருமான் அருளையும் பெற முடியும். அதோடு மட்டுமில்லாமல் சந்திர பகவான் சகோதரியாக திகழக்கூடிய மகாலட்சுமியின் அருளையும் பெற முடியும். இப்படி இவர்கள் அனைவரின் அருளையும் பெறக்கூடியதுனால தான் இந்த எளிமையான வழிபாடை நீங்கள் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தை பௌர்ணமியானது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக இருக்கிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு நிலவான பௌர்ணமி வழிபாடு செய்வது ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. பௌர்ணமி இரவில் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதோடு இரவு வழிபாட்டை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வழிபாட்டுக்கு ஒரு சிறிய தட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக கிளியாத நல்ல வெத்தலையாக ஒரு வெத்தலையை எடுத்து அதை பன்னீர் ஊற்றி சுத்தம் செய்து அதை ஈரம் இல்லாமல் துடைத்து கொள்ளுங்க. பிறகு சிறிது குங்குமம், சிறிது நெய், குங்குமப்பூ இருக்கக்கூடிய பட்சத்தில் அதையெல்லாம் சேர்த்து நன்றாக குழைத்து உங்களுடைய மோதிர விரலால் அதை தொட்டு வெற்றில ஸ்வதி சின்னத்தை வரைந்துருங்க. ஸ்வதி சின்னத்தை வரைந்த பிறகு இந்த வெத்தலையை அந்த சிறிய தட்டு மேல் வைத்து விடுங்க. இந்த தட்டு பித்தளை, செம்பு போன்ற தட்டாக இருந்தால் நல்லது, அல்லது கண்ணாடி தட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக இந்த ஸ்வதி சின்னத்துக்கு மேலே ₹1 நாணயத்தையும் வைத்து கொள்ளுங்க. வீட்டில் வெள்ளி நாணயம், தங்க நாணயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை கூட பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்பொழுது ஒரு பித்தளை அல்லது செம்பு இல்லைன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செம்பு இருந்ததுன்னா கூட செம்பை பயன்படுத்துங்க. செம்பு, பித்தளை இந்த மாதிரியில் சொம்பு எடுத்து நிறைய சுத்தமான தண்ணீரை அதில் பிடித்து கொள்ளுங்க. சந்திர பகவான் நன்றாக இன்னைக்கு வானில் தெரியும்படி இருக்கக்கூடிய இடத்திற்கு எடுத்து செல்லுங்க.
முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை கீழே வைத்துக்கொண்டு சந்திர பகவானை முழுமனதோடு வழிபாடு செய்து அந்த தண்ணீரை அப்படியே கீழே இருக்கக்கூடிய பாத்திரத்தில் 2 கைகளையும் பயன்படுத்தி ஊற்ற வேண்டும். சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்யும் பொழுது தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்வோம் அல்லவா, அதே போலதான் சந்திர பகவானுக்கு இன்னைக்கு மாலை வந்ததுக்கு பின்னாடி தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த தண்ணீர் ஒரு பித்தளை இல்லைனா செம்பில் இருக்கக்கூடிய சொம்பில் எடுத்துட்டு போகணும். பிறகு சந்திர பகவானை கீழே வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றினோம் அல்லவா, அதில் சந்திர பகவான் தெரியும்படி சந்திர பகவானை பார்த்து முதல்ல ஊதுபத்தி தூபத்தையும் சாம்பிராணி தூபத்தையும் காட்ட வேண்டும். பிறகு கற்பூர ஆராய்ச்சி காட்ட வேண்டும். இப்படி காட்டி முடித்த பிறகு நம்ம தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெத்தலை இருக்கிறது அல்லவா, அந்த தட்டியை அப்படியே எடுத்து சந்திர பகவான் ஒளிப்படும்படி வைக்க வேண்டும். அவ்வளவுதான், நாம் திரும்ப வீட்டுக்குள் வந்து விடலாம். மறுநாள் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வைத்து விட்டு நம்ம சந்திர பகவான் ஒளிப்படும்படி வைத்திருந்த அந்த வெத்தலையில் 1 ரூபாயை எடுத்துக்கொண்டு வீட்டு பூஜையில் வைத்து விட வேண்டும். அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருந்தது அல்லவா, அதை எடுத்து செடிகளில் ஊற்றி விட வேண்டும். எப்பொழுது போல் வழிபாடு செய்துவிட்டு அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. வெத்தலையை அதுக்கப்புறம் கால்படாத இடத்துல போட்டு விடுங்க. இப்படி நாம் தை மாதத்தில் வரக்கூடிய இன்னைக்கு பௌர்ணமி இரவு இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அடுத்து விலகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதுலேயும் குறிப்பாக பட தொடர்பான முன்னேற்றத்திற்கு எந்தவித தடைகளும் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்காரங்களும் மெயினாக எதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதையும் தெரிஞ்சு அதையும் பண்ணி பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்க இன்றைக்கி பெரியவர்களையும் உயர் அதிகாரிகளையும் அனுசரித்து செல்லுங்க. இந்த நாள் நிதானத்தோடு இன்று இரவு வரை செயல்பட்டால் பிரச்சனை இல்லை. 2வது ரிஷபராசி, இன்னைக்கு தூர பயணங்கள் நல்லபடியாக அமையும். ஸோ நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளுங்க. தேவையற்ற டென்ஷன்லேருந்து விடுபட பண கஷ்டம் நீங்கள் கடன் சும குறைய நீங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் இன்றைக்கி கிரிவலம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் மிதுன ராசி, உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவும் உங்களுக்கு நம்பிக்கை உரியவர்கள் கிட்டலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க வகையில் சின்ன ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இரவு வரைக்கும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா தான் அந்த ஏமாற்றத்தை சந்திக்காமல் தப்பிக்க முடியும். அதுக்கப்புறமா கடகராசிக்காரங்க இன்னைக்கு வியாபாரத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். அதனால் சேமிப்பை உயர்த்துவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி தருங்கிறதுனால இன்னைக்கு சேமிப்பு முயற்சி மேற்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா சிம்மம் ராசி, வேலையிலும் வியாபாரத்திலும் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவலைகள் இன்றி இன்று இரவு நல்ல தூக்கத்தை பெறுவீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அப்புறம் கன்னிராசி, இன்னைக்கு உங்கள் திறமை முழுமையாக வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்துனீங்கன்னா நல்ல பெயர் உங்களுக்கு எல்லா இடங்கள்ல இருந்தும் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் துளாராசி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் இறை வழிபாட்டில் இன்னைக்கு ஈடுபடும் போது நம்ம இது கிடைக்கும். அதனால் இன்னைக்கு தை பௌர்ணமியில் நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் பண்ண மறக்காதீங்க. நிம்மதி கிடைக்கிறதுக்காக இந்த நாளை பயன்படுத்திக்குங்க. அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு நிச்சயம் கடவுள் உங்களுக்கு வெற்றியை கைமேல் கொடுத்து விடுவார். தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் துவங்குவது பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் தொடங்குனீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் வரும். அப்புறம் தனுசு ராசி, இன்றைக்கி கூடுமான வர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களையும் தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும். அப்புறம் மகர ராசி, இன்னைக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைத்து வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. அதை விட நீங்கள் இன்னைக்கு வியாபாரத்தில் என்ன வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அப்புறம் கும்பராசிக்காரங்க இன்னைக்கு வியாபாரத்தில் சுறுசுறுப்போடு இருக்குங்க. நேரத்தை இன்னைக்கு இரவு வரைக்கும் அனாவசியமாக வீணடிக்காமல் பிளான் பண்ணி அந்தந்த வேலையை முடிங்க. கைபேசி அதிக நேரம் பார்க்காதீங்க. மீறி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அப்புறம் மீனம் ராசி, இன்னைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இறை வழிபாட்டில் ஆர்வமும் செலுத்துங்க. மேலும் நன்மைகள் அடைய கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் பரிகாரங்கள்லாம் செய்யணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது.
இன்றைய தை பௌர்ணமியில் 12 ராசிக்காரங்க எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க. சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க. மெயினாக இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த ஒரு முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.